அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வேலர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு விரைவில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சட்டசபையில் சொல்லியிருக்காங்க சிஎம்ஏ. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 3000லேருந்து 4000க்குள்ளே வேக்கன்சி வரும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நம்ம குரூப்பில். அதுபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி வந்து பிசியோட வேக்கன்சி பார்த்திங்கன்னா டோட்டலாக ஏஆர், டிஎஸ்பி, உங்களுக்கு ஃபயரு, ஜெயில் வார்டன் இது எல்லாமே சேர்த்து 3363 வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. இந்த வருடத்துக்கான நோட்டிஃபிகேஷனு உங்களுக்கு விரைவில் வரணும் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், வேக்கன்சி பாருங்கள். உங்களுக்கு ஏஆர் உமன், ஏஆர் வந்து ஒன் வே சிஸ்டன்றதால ஏஆர் வந்து உமன்ஸ்க்கு மட்டும்தான். அப்போ உமன்ஸ்க்கு வேக்கன்சி பார்த்திங்கன்னா வெறும் 850 மட்டும்தான் வேக்கன்சி இருக்கும். இப்போ ஜெயில் வார்டனில் 1 or 2 தான் இருக்கும். அதனால் உமன்ஸ் பொறுத்தவரை நல்லா படிங்க. உங்களுக்கு 850 வேக்கன்சி தான் இருக்குது, படிங்க. அதேமாதிரி பாருங்கள், உங்களுக்கு ஃபயர் சர்வீஸ் தீயணைப்பு மற்றும் மீட்பு படைக்கு பாருங்கள் 350 வேக்கன்சி 350 வேக்கன்சி வருது. இது இல்லாமல் உங்களுக்கு ஜெயில் வார்டனுக்கு ஒரு 180 வேக்கன்சி. உங்களுக்கு டிஎஸ்பி பாருங்கள், தமிழ்நாடு சிறப்பு காவல் படைக்கு வந்து இதுதான் மெயின் 1983 வேக்கன்சி உங்களுக்கு வருது. அதால் மாணவர்கள் வந்து கடுமையாக படிங்க. குறைஞ்ச வேக்கன்சி, அதால் வந்து நீங்கள் இப்போத்துலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டைம் டிலே பண்ணாதீங்க. நாட்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு சீக்கிரம் போய்டும். பாருங்கள், இப்போ எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உடனே வந்துடுச்சு. அதால் உங்களுக்கு நிறைய மாணவர்கள் வந்து படிக்காமல் இருந்தாங்க. இப்போ வந்து கடைசி நேரத்தில் ரஷ் பண்ணுறாங்க. சில பேர் படிக்க முடியலன்னு சொல்லிட்டு பின் வாங்குறாங்க. அதுமாதிரி பின் வாங்கக்கூடாது. கடுமையாக படிக்கணும். நம்மளால் முடியும்னு நினைக்கணும். ஆனால் எக்ஸாம் டேட்டு கூட உங்களுக்கு தள்ளி போகலாம். அதால் நம்ம வந்து 50 days தான் இருக்குது, நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு பின் வாங்கவே கூடாது. அதுமாதிரி பின் வாங்குகிற பழக்கம் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்மளால் முடியணும், நம்மளால் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணணும். அதேமாதிரி பிசி நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து இப்போயே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா பிசிக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐ படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே பிசிக்கும் எழுதுவாங்க. அதால் பிசிக்குன்னு படிக்கக்கூடிய மாணவர்கள் 10வது வரை படிச்சிருப்பீங்க. நான் வந்து பிசி வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு இருக்கவங்க கடுமையாக படிங்க. ஸ்கூல் புக்ஸை 6th to 10th ஸ்கூல் புக்ஸ் நல்லா படிங்க. கண்டிப்பாக அது பண்ணலாம். உங்களுக்கு மே மாதம் கடைசிலையோ அல்லது ஜூன் மாதத்தில் கண்டிப்பாக 100% நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதில் மாணவர்கள் வந்து நல்லா படிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு மே மாதத்தில் இவங்க அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ வேணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலாம். வெப்சைட்லேயும் உங்களுக்கு அப்டேட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அதில் மாணவர்கள் வந்து கடுமையாக படிங்க. 6th to 10th ஸ்கூல் புக்ஸு நல்லா படிங்க, டெப்த்தாக படிங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு 63 மேலே எடுக்கணும். 63 மேலே எக்ஸாமில் நீங்கள் எடுத்திங்கன்னா தான் தைரியமாக இருக்க முடியும். ஏன்னா வேக்கன்சி கம்மி. அதால் நீங்கள் 63 ப்ளஸ் ஏறணும். இது வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அதெல்லாம் கேட்காதீங்க. கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இன்க்ரீஸ் ஆனால் சந்தோஷம். அதால் இந்த வேக்கன்சிக்கு ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு வேக்கன்சி கம்மின்னு சொல்லிட்டு படிக்காமல் போயிடக்கூடாது. படிங்க, கடுமையாக படிங்க. கண்டிப்பாக வெற்றி பெறலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர வாய்ப்பு இருக்குது. அதால் இதுதான் கடைசியாக இருக்கலாம். அதால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க, அந்த வாய்ப்பை விட்றாதீங்க. வேறு ஏதாவது மாணவர்கள் டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி பிசிக்கும் நம்ம கிளாஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டெஸ்ட் பேட்ச்சு 1 வீக்கில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பு, டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுவீங்க. அதில் வந்து நாங்கள் உங்களுக்கு பிசிக்குன்னு தனியாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் அதில் போடுவோம். பிசிக்கு டெஸ்ட் பேட்சும் போடுவோம். நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கக்கூடிய வேலைக்கு போகிற மாணவர்கள் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கிற நீங்கள் யூஸ் பண்ணிங்க. அதேமாதிரி பிசிக்கும் ஆன்லைன் கிளாஸு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். விருப்பம் இருக்கமானவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.